Hello viewers, வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. வாங்க இன்றைக்கி பார்க்கலாம் ரொம்பவே சுவை உடைய நியூட்ரிஷன் ஸ்டஃப்டு பஜ்ஜி எப்படி செய்யுதுன்னு. நான் அடுப்பில் பேன் வச்சுருக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நான் ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து ரொம்ப பொடியாகவே கட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு வந்து நம்ம ஸ்லைட் ப்ரௌனாக நம்ம வறுத்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் ஓமம், நான் 2 பச்சை மிளகாய் எடுத்து மெலிசாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கிட்டேன். இதுக்கு நம்ம வந்து கிளறிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. நான் 4 முட்டை எடுத்துருக்கிறேன். இதுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இது வந்து நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா நம்ம பொடி மாசாட்டம் நல்லா இதுக்கு வறுத்துக்கலாம். முட்டைக்கு பாருங்கள் பொடி மாசாட்டம் ஆயிடுச்சு நல்லா. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். நான் பஜ்ஜி மிளகா வாங்கியிருந்தேன். நான் ஃபஸ்ட்டு ஒரு மிளகாக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டேன். பாருங்கள் நான் வந்து இப்போ உங்களுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்ட்டு காட்டுறேன். ஒரு மிளகாக்கு எடுத்து நல்லாவே ஒன்று கீறி விட்டுக்கணும். உள்ளே இருக்கிற விதைகள்லாம் நம்ம வந்து டீசீட் பண்ணிடணும். இந்த சீடுங்களுக்கு நல்லாவே இதுலேருந்து டீசீட் பண்ணிட்டோம். நான் எல்லா மிளகாவுக்கும் அதே மாதிரி வந்து உள்ளே இருக்க விதைகள்லாம் எடுத்துட்டேன். நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா இந்த பொடி மசாலா முட்டைக்கு, இதில் கொஞ்சோண்டு நான் மல்லித்தவை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். நான் வந்து கொஞ்சம் லெமன் ஜூஸ் எடுத்துருந்தேன். இந்த மிளகாவுக்கு உள்ளே வந்து ப்ரஷ் பண்ணியாச்சு. இதில் கொஞ்சம் சால்ட்டும் நான் வந்து தடவிக்கிட்டேன் உள்ளே இந்த மிளகாவில். ரொம்ப டேஸ்டியாக இருக்குது இந்த மாதிரி செய்யக்குள்ள. இப்போ நம்ம இந்த முட்டையை ஸ்டஃபிங் பண்ணிடலாம். இந்த பொடி மசாலா செஞ்ச முட்டைக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நியூட்ரிஷனாக நம்ம சாப்பிடக்குள்ள இந்த மிளகாவுக்கு. பாருங்கள் எல்லாமே நான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். ஸ்டஃப் பண்ணி சின்ன மிளகா பெரிய மிளகா எல்லாத்துலேயுமே பஜ்ஜி இது. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். நம்ம இப்போ பஜ்ஜி மாவு இது பேட்டர் செய்யலாம். 1 கப்பு கடல மாவு, 1/4 கப்பு அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் ஃபுட் கலரிங், 1/4 டீஸ்பூன் ஓமம் இந்த மாதிரி கிராஷ் பண்ணி கையில் போடுங்க. 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க. நல்லா நம்ம இதுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு இதுக்கு பேட்டராக நம்ம வந்து கரைக்கணும். கட்டி இல்லாத பாருங்கள் இட்லி மாவாட்டம் நல்லா வந்து நம்ம கரைச்சிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன். இதுக்கும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கேன் பஜ்ஜி வறுக்கிறதுக்கு. நல்லா எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம சூடான எண்ணெயில் ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி இந்த பேட்டரில் போட்டு நல்லா கலந்தோம் அப்படின்னா நல்லாவே கிரிப்ஸியாக இருக்கும் பஜ்ஜி. நம்ம மிளகாவுக்கு ஸ்டஃப் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, இதில் நல்லா நம்ம டிப் பண்ணி இந்த பேட்டரில் எண்ணெயில் நம்ம வந்து போடணும். பார்த்து போடுங்க மெதுவாக. எண்ணெய்க்கு வந்து நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வந்து இந்த மிளகாவுக்கு நல்லா திருப்பி விடலாம். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனுக்கு ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடன் உங்கள் மொபைலில் இந்த வீடியோ வந்து சேரும். பாருங்கள் 2 பக்கமும் நல்லாவே கோல்டன் ப்ரௌனாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த பஜ்ஜிக்கு எடுத்துடலாம். நம்ம வந்து பார்த்தோன்னா நம்ம ப்ரோட்டீன் நியூட்ரிஷன் பஜ்ஜி செஞ்சிட்டோம். இது ரொம்பவே வந்து டேஸ்டியாக இருக்கும். எல்லோரோடையும் ஷேர் பண்ணுங்கள். என்ஜாய் ஃபுட்.